இருக்கும் அன்பண்ணன் ஸ்ரீயூர் முனியதேவன் ராஜநடிகர் அவர்கள் வழங்கும் பள்ளி திருமண நாடகம் இதோ ஒரு மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் திரளான நாடகத்திலே கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள்வர் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, ஆதரவு தருக என்பதை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனகே பவன மதுரா நிலையே பாண்டியராஜிலே பாவராஜதாலதிக பட்டோக்கிடார் தேய அபராஜதாரோகிய மைதோகிதாயே பவனமராகினி பக்கிமசதந்தாகினி தாண்டேவராகி வத்தேவராகி தேவமா மோச்சனி தைக்கணமராகினி தேவி மீனாட்சி அம்மா தேவி மீனாட்சி அம்மா அம்மா திமிக்கிட்ட தாளம் இருந்தங்கம் திமிக்கிட்ட தாளம் இருந்தோ திமிக்கிட்ட பாஜம் இருந்தோ திமிக்கிட பாஜம் இருந்தோ மாதாலகரே கல்யாணனே மாதாலகரே கல்யாணத தாண்டவனே சங்கரி கல்யாணன தாண்டவனே சங்கரி தட்டிக்க தோட்டி சுரகன தாட்டி எதிக்க தோட்டி சுரகன தாட்டி எதிக்க தோட்டி துரகன தாட்டி எதிக்க தோட்டி துரகன தாட்டி பத்தி சிவ தோடி கஜானனே சிவ கவரி கஜான தாண்டவனே சங்கரி கல்யாண எப்போதும் சண்முகா பன்னீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரேது ஆகாது எப்போதும் சண்முகா பன்னீர் விழிகளிலே நினைந்து அன்புடன் தினப்பணிந்து சின்னம்மாள் பாட்டம் என்பால் நிறுத்திர உள்ளம் கணிந்து சின்னம்மாள் பாட்டம் என்பால் நீரிரு உள்ளம் கணிந்து பல்நீர் விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போது பன்னக சயன மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா பன்னக செயல் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா வண்ண மகிழேறும் வடிவேல் அழகா வண்ண மகிழேறும் வடிவேல் அழகா வெள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் முருகா பணம் ரீத்திருக்குமரா பணம் ஒன்று என்றனுக்குத்தான் பழனிமலை முருகா பணம் ரீத்திருக்குமரா பணம் ஒன்று என்றனுக்குத்தான் ஞான பலம் ஒன்று என்றனுக்குத்தான் இளமையிலாது யாக்கை நிலையாது இளமை நில்லாது யாக்கை நிலையாது இளமை நில்லாது யாக்கை நிலையாது பழமையும் செல்வமும் பலம் ஒன்று தாராது இளமை இதுவாக தனிமை பொருளாக இளமை இதுவாக தனிமை பொருளாக நிம்மதியே எந்தனுக்கு தான்
பலம் ஒன்று எந்தனுக்குத்தான் நானே பலம் ஒன்று எந்தனுக்குத்தான் நாள் கொண்டும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக முந்தனையே நாடி உலநாள் கொண்டு உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக முந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி மகிழ்ந்திட வரும் ஒன்றுதான் முருகா மகிழ்ந்திட வரும் ஒன்றுதான் முருகா பழனி மலை முருகா பழம் நீ திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞானே பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் எண்ணி பேசாம வந்து பொன் வண்ண மேலே சிலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு தேர்ந்து கண்ணோடு வந்த கலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தூளோடு தேர்ந்து கண்ணோடு வந்த கலைவா செம்பவளும் தேரில் கூறிய மொழியோ மொழியோ மலரும் மலரும் பூமரோ என்னை வந்ததும் தன்னை நின்றதும் என்னை வந்ததே உன்முகமே இந்த பூமியில் அன்பு மேடையில் இருவர் காதலர் காவியமே மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு தேர்ந்து கண்ணோடு வந்த கலையேவா பூமிக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாம வந்து பொன் வண்ண மேலே இலையேவா சந்தனமே உன்ன தழுவே தின சம்மதமே தானா வந்த சந்தனமே உன்ன தழுவே தின சம்மதமே இருவேராலும் பறிக்கார் மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்கார் மங்களராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தின சம்மதமே
என்ன தவறி பொறுத்தாள வேண்டுமே புத்தகத்தில் படித்ததில்லை புரியாமல் அடித்ததில்லை வித்தைகளை விவரமாக்க வெளியாக்கவே இந்த மேனி இந்த தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே நானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே முத்தினவரத்தினத்தோடு முழுதான லட்சணத்தோடு மெத்தையில நானும் கூட வர வேண்டுமே முள்ளென்று பவளத்தோடு முன்பாயில் மதுரத்தோடு கண்ணனுக்கு காதல் இருந்து தர வேண்டுமே தொட்டு தொட்டு சுகமும் கூட துணியாத தலங்கை பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாமல் போகுமே கொத்து மல்லி கொண்டைகளாட குளிர்பாவை வண்டைகளாட புத்தம்போது செண்டுகளாட புதுராக தோணும் இந்த ராஜா சொல்லு நேதா ராஜா இந்த ராஜனோட விருப்பமே நானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் பறிக்காத மங்களராகமே நானா வந்த சந்தனமே உன்னை தழுவே என சம்மதமே கோமாளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் ஹலோ ஹலோ கோமாளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் குத்தாட வந்துட்டேன் குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிற்காதீங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிற்காதீங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பதறாம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க பாதைய விட்டு விலகி கொஞ்சம் பதறாம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க இப்ப வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா இப்ப வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா இப்ப வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாராமக்க ஓடோடிதான் வந்தியலா இங்களோட ஆரம்பத்தை ஓடோடிதான் வந்தியலா கோமரி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அப்பப்பா இறப்பப்பா 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 ரப்பப்பா 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 கொத்தனாரு விரைவாக்கும் கொத்தனாருக்கு வணக்கமே வேலைவாக்கு கொத்தனாருக்கு வணக்கமே நாலு கிடைக்காம அழகிற மேசிரிக்கும் வணக்கமே மேத்திரைக்கும் வணக்கமே பல வீடுகள் காட்டை குடித்து பூஜாம போட்டு இருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே வீடுகள் கான்ட்ராக்ட் பூஜாமை இருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே அலையில காலு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயம் விவசாயிகளுக்கு வணக்கமே விவசாயிகளுக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே
மீன் வறுவல் சாப்பாடு. சரி. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். அவ்வளோத்த ஆத்தாக்க பெண்கள் கூட்டம் ரொம்ப கடுமையா இருக்கு. நம்ம ஆண் வர்க்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னுமே வருவாங்க. இதுக்கு எதுக்கு முன்னால வந்து உட்காந்துருக்கா தெரியுமா? வீட்டில் இருந்தா திடீர்னு சோறு ஓடு குழம்பு ஊத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் நம்ம இடத்த பிடிக்கிற மாதிரி போயிட்டோம்னா ஒருவேளை விருந்தாடி வர மாட்டேன் அப்படின்னு பண்ணி நீங்க வந்திருப்பீங்க. நம்ம ஆண் வர்க்கம்லாம் இன்னுமே தான் சரக்கெல்லாம் எடுத்துட்டு போய் கொள்ளக்காடுகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிற ரசனையே வேற. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையா நாடகம் திரும்ப இருக்கும். ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. இப்படி சிரிச்சோம்னா நம்ம இப்படி சிரிச்சோம்னா இப்படி இப்படி சிரிச்சோம்னா நம்மளை விட்டுட்டு பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுவோம். ஒரே சிரிச்சோம்னாலும் பிரச்சனை, சிரிக்கலைனாலும் பிரச்சனை. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாளே, அது உண்மையா பொய்யா? உங்களை நான் கேட்கிறேன். பொய். நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமாக தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, என்ன பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். என்னப்பா? இந்த வருஷம் வக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். அதை தின்னு முதல்ல, அதுவும் கிடைக்கல. கேரளாவில இருந்து ஒரு குரூப் வர வந்து அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. ஆகா, இது என்ன கொடுமை. மனுஷன் இப்ப எப்படி வாழ்றேன்னே தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். தாய்மார்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதுல நிறைய ஆளு புருஷன் ரொம்ப கட்டுப்புல இருப்பேன். ஏன் எதுனால? லூசு முண்டை வீட்டுல இருக்காம அவ வீட்டுல போயிட்டா சில்வர் குண்டன் தெரியாம ரசம் தெரியாம அப்படியே எதுக்குள்ளே கைய விடுவேன். அன்னைக்கெல்லாம் ஊர்ல போய் சாப்பிட நாடக அடியெல்லாம் வாங்க போயாச்சு. போய் உட்கார்ந்து சாப்பாடு பண்ண ஒரு ஆம்பளையால் தான் பலமா இருந்தாங்க. இலையை போட்டு சோத்த வச்சு குழம்பு ஊத்தியாச்சு. சரி, ஒரு ஆள் ரசத்துக்கு கைகளை விட தண்ணியை கொண்டாந்து ஊத்துறேன். வாழ்நாளே மறக்க முடியாது. அதையும் நம்மளால சொல்றேன், ரசம் சூப்பரா இருக்குனே அப்படின்னு. என்ன செய்யறது? இந்த சாப்பாட்டுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே, இந்த ஒரு வயதுக்காகத்தான் நம்ம ஓடி ஓடி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் உழைச்சி சம்பாதிக்கணும். பெரும்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே, மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாசி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமுது தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாபன் மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிடு கிடக்கும் திருட்டு கட்டைகளே, சில கம்பெனி இருக்க அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சுரண்டலாம்னு மற்றும் காத்து எல்லாம் ஒன்னே மாதிரி. ஆமா, மற்றும் காத்து வாருக்கு ஒண்டிக்கட்டையே தொண்டிக்கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூரிலிருந்து இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகேன்னு வரவேற்றுக் கொண்டு, ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். சரி. ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கிராமிய நிகழ்ச்சி. சரி. ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். சரி. ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். அது என்னங்க டைவர்ஸ் நிகழ்ச்சி? டைவர்ஸ் நிகழ்ச்சினா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில குழம்ப தூக்கி ஊத்துறது, அதோட புருஷன் கிளம்புறது, அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. அது அவ்வளவு செலவாகுமா? ஆமாண்ணே. ஒரு அம்மிக்கல் பார்த்தாது. அம்மிக்கல் வந்து கொல்றது கிருவை நிகழ்ச்சி. அது கிருவை நிகழ்ச்சியா? ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம் தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து
இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த ஊரிலே விட்டிருந்து பல ஊரிலே விட்டு இருக்கின்ற திருக்குளத்து காளியம்மன், நித்திய கல்யாணி, விருணேஸ்வரர் அனைத்து தெய்வங்களை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மைக்கு சூப்பர்னே அப்படியே கொஞ்சம் எக்கோ போட்டு வச்சுக்கோங்க. அந்த உலகம் எது ஏற்றணுமோ ஏற்றுக்க. நம்ம மைக் செட்டு இந்த காற்றுக்கு அப்படியா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்க, ஒண்ணுமே செய்யணும். கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார் மகிழகிலே முண்டகே கன்னியம்மா கல்லூரியில் வாழுகின்ற திருக்குளத்து காளியம்மா பல்லூரில் வாழுகின்ற நித்திய கல்யாணி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறா அருணாக முருவெடுத்து கருமாறி அறிகிறா இலகிலே முண்டகே கன்னியம்மா பல்லூரில் வாழுகின்ற குலத்து காளியம்மா பல்லூரில் வாழுகின்ற குலத்து காளியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார் கருணாக முருவனுக்கு கருமாறி அறிகிறார் எங்கள் முத்துமாரியம்மா என்னமெல்லாம் திட்டவளே எங்கள் முத்துமாரியம் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோட்டமா அருளை மாறி தருகிறார் கருணாக ஒருவடு அருள் மாறி பெறுகிறார் திருமுகத்தை காண வந்தோ மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோ மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோ கொட்டு கட்டி சொல்வோர் குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கொட்டு கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடு நீரே காமாட்சி குழந்தையாக கவல்ல அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தரு கருமாக முருவெடுத்து கருமாறி அறி பயிலகிலே முன்னகை கன்னியம்மா அங்காடு தனிவாழ காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காலியாத்த தீ போட்டு ஆடி வருவா கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா தொழி போட்டு ஆடி வருவாளா அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா எங்காலியாத்த தீ போட்டு ஆடி வருவாளா தாயை கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்தா தொழி போட்டு ஆடி வருவாளா மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா மனசு சாமி வந்துச்சு அதோ மஞ்சள் முகம் பாரு இந்த ஊதா சேலை பக்கத்துல ரோஸ் சேலை எங்க அந்த ரோஸ் சேலை ரோஸ் சேலை அடா லூசு போயிடாது நம்ம தூங்கி விழுகுதுடா தூங்கி விழுகுதா
அப்ப நான் பாட்டு பறிச்சு வரலையா? சாமி ஓம் பாட்டுக்கா வரும்? நான் இப்படி தலைய ஆட்டவும் சாமி வந்துருச்சுன்னு நினைச்சேன். இப்ப நான் சாமி இப்ப வர வைக்க தம்பி. சாமி வர்றதுல நீ ஹோட்டல்ல 4 மீன் தின்னு 2 முட்டையை தின்னுட்டு வர்ற. அண்ணா சாமியா சொன்னுச்சு அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏண்டா இங்க உள்ளவங்க எல்லாம் அசைவம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவசியம். இப்ப நான் நம்ம ஊர்ல சாமியை நான் வர வைக்கிறேன். இங்க முடியாது தம்பி. அவசியம் வரும். வராது தம்பி. அண்ணே அவசியம் சாமி வரும். நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த குலத்து காளியம்மன் நித்திய கல்யாணி. ஓஹோ, அவசியம் சாமி வரும். சரி, நான் சாமியை வர வைக்கிறேன். சரி, சாமி வந்துருச்சுன்னா உங்க 4 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்து. என்ன பட்ஜெட்டுக்கு லூச்சு பேல எங்க 4 பேர் சம்பளம் எவ்வளவு, ஓன் சம்பளம் எவ்வளவு? நான் சொல்றேன் கேளு. சாமி இப்ப நீ வர வைக்கிறேன்னுக்கிற. சரி, சாமி வந்துருச்சுன்னா எங்க சம்பளம் வேணும்ங்கிற. ஆமா, வாங்கிக்க. சாமி வரலைன்னா ஓன் சம்பளம், மருதமணி சம்பளம், மைக் செடி சம்பளம் எல்லாத்தையும் என்கிட்ட தரணும். அப்போ நம்ம உன் வீடு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு நீ பிளான் பண்ணிட்ட. நான் கொடுத்துட்டு வெறும் மாதிரியே முழிக்க. இப்போ சாமியை நான் வர வைக்கிறேன். சரி, அவளத்த ஆத்தா முத்துமாரி, ஆத்தா காளியம்மா, நித்திய கல்யாணி. அவசியம் சாமி ஆடி வந்துடுறேன்னு. யாரும் தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோடு இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேன் வளர்த்த ஆத்தாக்க. சரி, புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க. அவசியம் சாமி வந்து. அது சாமி கிடையாதுப்பா, அது கோபம். அது சாமி கிடையாது. ஏங்க நிறைய பொம்பளைகளுக்கு கோவம் வந்தாலே அதுவே யாரும் விசில் அடிக்கிற பாரு. அப்ப அவ்வளவு வேதனை இருக்காங்க புருஷன் முன்னாப்பா. ஐயோ, அப்ப நிறைய அவ்வளவு வரும். அவசியம் இப்ப சாமி வரும். ஆனா சாமி வந்து கம்பு சுத்தின சாமி என்னை தாண்டா நான் பாக்குறேன். சாமி முத கருப்பர் வந்துதான் அழைச்சு விட்டுச்சு. நீனா சாமி அழைச்ச? ஐயா, சாமி வந்து கருப்பர் எங்க இருந்து ரோட்ல இருந்து வந்துச்சு. இந்த ஐயா அது கருப்பர் இல்ல, இது பிராந்தி ஐயா. இது நொண்டி கருப்பர்ரா. நொண்டி கருப்பு இல்லங்க, ஒரு கட்டு போட்ட கருப்பு. அப்படியா? உண்மையிலே ரொம்ப எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க. அவள தாத்தாக்க பெண்கள்லாம். ஏன்னா உண்மையிலே நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த குலத்து காளியம்மன், நித்திய கல்யாணி. இன்னும் நம்ம சாமி பாட்டு படிச்சு சாமி வர வைக்கலாம். ஊருக்கார சந்தேகப்பட்டுறப்படாது. நோட்டீஸ்ல வள்ளி திருமணம் போட்டாங்க, இவங்க மகவாய் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான தெய்வம். எல்லாரும் உற்சாகப்படுத்த என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய பழுவூர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக இங்கு தம்பி கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பளித்துள்ளார்கள். இந்த சாமி பாடலை பாராட்டி இந்த சாமி அழைத்ததற்காக பலூர் இளைஞர் மன்றத்தின் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, அன்றி கலந்த வணக்கம். அப்பாடா, நாளை காலையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு. ஆண்டே நமக்கு எப்படியாவது வழி விட்டுருவேன். அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே. ஏன்னா ஒரு பாடல் முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டி ஒரு பையனா கை தட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரன்னு காலு சூவேரிக்கணும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்ட சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. அதனால தான் ஊர்ல நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தைய கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு எதுக்கு? எவனா பின்னால சுரண்டனா மூக்குலே அடிக்க ஆர்ச்சு வச்சு புருஷன் முள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். என்ன அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம தௌசருமே ஓட்டல. குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் அந்த 8 நாளைக்கு அந்த சந்தோஷமே வேற. இந்த திருவிழாவுக்கு பல கணக்கு போடுவாங்க. எப்படி? ஜவுளி கடைக்கு போகணும், பென்சில் ஸ்டோர் போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லர் போகணும், மோதிரம் திருப்பணும், தோடு திருப்பணும். இவன் புருஷன் முள்ள அம்புட்டு பித்து கொண்டு போய் அந்த சீட்டு காசு கட்டணும், இந்த சீட்டு காசு கட்டணும். அம்மாவில் ஒரு 2 கடை தான். ஒன்று பிராந்தி கடை, கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை. இப்படியே தலையை விட்டு இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். 717 கடை பூட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா பய வாயிலையும் பிராந்தி வடை தான் வருது.
ஆனா பூட்டி இருக்கா திறந்துருக்கான்னே தெரியல. நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி என்பதை ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டா பாருங்க அந்த பெண்கள்லாம் இங்கெல்லாம் கும்மி கொட்டிருப்பா. அப்படி தண்ணே நன்னானே இப்படித்தான் பொம்பளை ஆளுங்க நம்ம எல்லாம் கத்துவேன் ஆளுக்கு ஒரு பக்கம் கும்மி கொட்டையில. அப்படி தண்ணே நன்னானே நான் கும்மி பாட்டே படிக்கலப்பா. ஏனே ஏன் தம்பி நீ கத்துவே பார்த்தா கும்மி கொட்டு வராது அட்டாக் வந்துருமானே. இப்படித்தான் இடையில கத்துங்க பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட்டு அந்த அப்படியா தவறாத பாருங்கடி வரத பாருங்கடி அடியா தவறால பாருங்கடி அவ சந்தி வரால பாருங்கடி அமுத ஆனது பொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கலக்கிட்டிய ஒரேதான் சில இங்க இல்லப்பா அது கும்மி கொட்டில போய் நீ சண்டை எடுத்துட்டு போயிடாம இங்க இல்ல இல்ல ஆனந்திய அமுதா இங்க இல்லப்பா அது சண்டைக்கு வந்துடாம அதுல நம்மால ஆம்பளை நுழைவான் பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன் இவங்க தான் பீட்டி வாத்தியார் நம்ம ஊருக்கு பீட்டி வாத்தியார். இது வந்து இந்த சரி பண்ணிக்கிறேன்னு உனக்குனே ஒரு ரவுண்டு வந்தா மறு ரவுண்டு வராங்க சரி பண்ணிக்கிறேன்னு எப்படி. அப்புறம் நம்மால ஆம்பளையால் போட்ட கட்டிக்கு கண்ணன் இருக்கு நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு அது பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். சரி அவங்க போட்ட கட்டிக்கு அந்த செவத்த பொம்பளைய பாக்குறாங்க அட்டா அப்படின்னு வந்து அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வர்றா பாருங்க. அப்படி தவறத பாருங்கடி அத்தவரால பாருங்கடி அத்தங்கி வரால பாருங்கடி. அப்படி 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். சரி அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏண்டா முளைப்பாரி ஓட்டணும் அப்புறம் நம்ம அலுவல அம்புட்டு போலிட்டு சில போய் நிற்பாங்க. இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே ஏதோ நம்மளும் அந்த வேலை பார்த்தால் தானே. அது மாதிரி இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் விண்ணகரத்திலும் புனகரமாக எழுந்தக்கூடிய பழுவூர் திருக்குலத்து காளியம்மன் ஸ்ரீ நித்திய கல்யாணி ஸ்ரீ திருவேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களின் சிறப்பு அபிஷேக ஆதான விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவார்கள். வரவருடைய ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சிறியர்பாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடிகளுக்கு தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசுப்பட்டு வரும். புதுகையைச் சேர்ந்து அன்புப்பா கேபி காளிமுத்தவர்கள் விரங்கமலையிலே வேடன் முத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு முறை உரையாடி குயில் ஒன்று குறிக்கும் கோகிலவாணி அன்பு சோரி புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் விரங்கமலையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி மனசுப்பட்டு வரும் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் ஸ்டார் கருகுலத்தைச் சேர்ந்த பி ஜெயமாதவன் அவர்கள் விரங்கமலையிலே நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் நடக்கும். இன்னைக்கு வந்து நாரதரா பப்புனா நாரதருக்கும் வள்ளிக்கும் தானே நாரதருக்கும் வள்ளிக்கும் தான் நடக்கும். சரி இன்னைக்கு நாரதரா இல்ல பப்புனா நான் பாட்டுல வேணுல படுத்து கிடக்க பின்னால அந்த ஆள் சொல்றாரு பப்புனு பாரு பொலியர் மாதிரி படுத்து கிடக்கான். நான் படுத்து கிடந்தா உனக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். உண்மை நீ அந்த ஆள் பக்கமா பாருட்டு மேடைக்கு வரட்டும் பாத்துக்கிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புடன் புதுக்கோட்டையைச் சேர்ந்து எஸ் பிரபுராஜ் அவர்கள் வருங்கமனையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சேர்ப்பார்கள். செந்தாளம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா செந்தாளம் பூவில்
ஆனந்தம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ வழிந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவநாட மூடலோ ஆடவோ கோயில் மேலே தனி தேன் கனிகளை தேடுதி ஆசை கிளி பாசையின்றி ராகம் வந்து பாடுது காடுகள் மலைகள் தேவனின் கலைகள் செந்தாழம் பூவில் சந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா புவாசமேடை போடுதமா பின்போடு ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா பாலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பொன்னன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசும் திருவண்ணாமலையை சேர்ந்து சித்தர் DM பாரதி அவர்கள் மிருகமலையிலே மிருதங்கம் நம்ம நாடகத்துக்காக திருவண்ணாமலையிலிருந்து நேற்று வந்து இங்கே தங்கியிருந்து அன்னை சித்தர் வந்திருக்காரு. திருவண்ணாமலையை சேர்ந்த DM பாரதி அவர்கள் மிருகமலையிலே மிருதங்கம் தவேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். சூப்பர் சூப்பர் கைதட்டின 3 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 7 9 13 28 51 28 14 பேர் தான் கைதட்டினது. சரி அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன்
அந்த மாப்பிள்ளை மேலூர் அருகாமல் சரிவாலைப்பட்டியை சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் மிருகமலையில ஆதரவு செய்ப்பார். கைதட்டின உலகம் நெஞ்சார்ந்த நன்றி. அல்லாதான் வாசிக்கிறாப்புல வாசி என்ன புண்ணியம். இவனை நானும் 13 வருஷமா பழக்க வழக்கம். சரி, இவங்க வீட்டுல சொன்னாங்க, தம்பி நீ தாண்டா தொண்டி பக்கத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண காட்சியை பண்ணணும் சொன்னவனா பாருங்க. தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. நம்புதாலைன்னு ஒரு ஊர்ல 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை சீட் எடுக்குமா? நிறைய சீட் எடுத்திருக்கு. 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்த்தாச்சு. சரி, 13 சீட்டு. எத்தனை சீட்டா? 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாச்சு. பார்த்து மாப்பிள்ளை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணியாச்சா? சாதத்தை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு. சூரிய கல்யாணத்துக்கெல்லாம் சொல்லவே இல்லை. அது தெரியாம நடந்தது. சஸ்பெண்டா நடந்ததா? கல்யாணம் பண்ணி இங்க பாருங்க, இங்க சருவலைப்பட்டியில முதல் இரவு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவனா மறு வீடு மாமியா வீட்டுக்கு வராங்க. சரி, நம்புதாலைக்கு வந்தவனா மாமியா வீட்டுக்கு வந்தவன கடற்கரை ஏரியாவுல. சரி, மருமைய வந்துட்டாரு. வீட்டுல கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கணவாயின்னு என்னென்ன கிடக்கும் அதை போல வாங்கி சமைச்சாச்சு. சரி, சமைச்சவன வர திங்க தெரியாம தின்னு விட்டேன். யாரு? இந்த தம்பி. வாயா உனக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீவியில இடம் கேட்க முடியும்? பக்கத்துல ஒரு பையன் அவன்கிட்ட போய் கேட்டேன், தம்பி தம்பி இங்க எங்கிட்டு வெளியே போகலாம். அவன் சொல்லிட்டான், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்க அப்படின்னு. இவன் போனவன் அவசரத்துல வேகமா போனவன் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கேன். இவனுக்கு ஒரு யோசனை, என்ன எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம்னு திரும்பி போய் பார்த்திருக்கேன். கேட்டுக்கிறீங்க அந்த கதையை. எம்புட்டு பீ தான் பேண்டிருக்கோம் போய் திரும்பி பார்த்திருக்கேன். பேண்ட பீய காணா. என்னது என்ன சொல்ற? ஆமாண்ணே, பேண்ட பீய காணுமா? இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டு ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உட்கார்றா, உன் கதை. நீ மாமியா வீட்டு போன இந்த ஊருக்கு தெரியுமா? தெரியுமா? ஊர்ல கேட்டாங்களா? சொன்னதே அவங்க ஊர்ல சொல்லுவா. நாளை பின்ன அந்த மாமியா வீட்டுக்கு போய் பீ வேண்டாம்ல, அவன் தான் ஆல் ரவுண்ட் போடணும். போட்டோ எடுத்துக்க சொல்லு. அக்கா அஞ்சமாக்கா அமுதாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டு ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு
வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த கறி மீன் நண்டு கிண்டு எல்லாத்தையும் தின்னுட்டேன். மறுபடியும் ரெண்டாவது அடிக்கிறான். ஏன்னா கடற்கரையார் புதுசா போனா தின்னவனா வரும், மறுபடிக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, வயிற்ற கலக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்ன நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நடு வீட்டுல பீய பண்ணிட்டான்டா. அட கரம முடிச்சவன கொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. இவன் பீய சுத்தி சுத்தி வரேன், அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர போற நேரம் இவன் பீய சுத்தி வர பீய பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணியிருக்கேன். ஒரு அக்கா சிரிக்கிற அடுத்து தூமிய குடிக்க முண்டப்ப எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணிருக்கேன், வறுத்த மீன் வைக்கானால போகல போல. என்னது வறுத்த மீன் வைக்கல? சரி, போகல. 3 மீனை கொண்டே வச்சு பீய போயிரு எதுல கொண்டே வச்சா? பீ மேல. கருமா ஒமட்டு திரும்ப பீய முகத்தை காமிட. அக்கா வந்து மாமியா வீட்டுல பீ வேண்டாலு போகல. போகாம புள்ள யோசனை பண்ணிட்டேன், முட்டை வைக்கானால போகல அப்படின்னு 3 முட்டையை வச்சு பீய போயிருக்கு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. அப்பளம் பாயசம் எல்லாத்தையும் ஊற்றி பீய போகல. போகாம இருக்கு. உனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. சரி, ஆத்திரம் வந்தோன்னா அடுப்பாங்கடையில் போய் இத்தண்டி விறகு கட்டி எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு போட்டு மாமியாலும் பொண்டாட்டி அங்கிருந்து கோயிலுக்கு போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்றாங்க. பீய சுத்திட்டு ஓங்கிட்டு கோபத்துல ஒரே அடிச்சு பீ தெரிச்சு மாமியா வாயில பீ தலைகளெல்லாம் பீ கர்ம செவரெல்லாம் சந்தனம் தொளிச்ச ஐய. அதோட மாமியா வீட்டுல பீ கட்ட அக்காவை கூப்பிடுங்க. செல்லம்மா அக்காவை கூப்பிட்டு ஒரு போட்டோ இருக்கு. விளையமாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அதோட அந்த பொம்பளை புள்ள கோச்சிட்டு போனது. இப்ப என்ன வீட்டுல மூத்த எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல நீ மாமியா வீட்டுக்கு போய் வெளியே இருந்த தெரியுமா? அந்த அவங்க ஊர்ல கேட்கவே இல்லையா? சொன்னா தாண்டா உங்களுக்கு சரி. நாளை பின்ன நாடா அட்வான்ஸ் கொடுக்கல. அந்த மாமியா வீட்டுல பீ வேண்டாம் சூர்யா ஆல்ரவுண்ட் போடவும் ஒரு பேர் ஒரு நேம் தானே. அது மாதிரி நல்ல பையன், ரொம்ப சிறப்பு ஜோரா கைது. இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்துல எத்தனை கலைஞர்களை பார்த்துக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கே நேரம் பத்தாது, அவங்க நேரத்துக்காக அவங்களே அனுப்பணும். நம்மளே ஒரே இதை போயிட்டா நீங்கள் கடுப்பாயிருவீங்க. பப்புனுக்கார முண்டை போய் புளியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு அதில் குண்டியாட்டி உள்ளேயும் போகிறான்ல வாழானுமில்ல எப்போத்தே லேடிஸ் அப்போ உண்மையில நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிய. சிரிக்கிற பார்த்து அது மாதிரி தான் நினைச்சுக்கிட்டே. ஆமாடா, அது அப்போ வெளியே கோமாளி வந்து ஒரு அக்கா சொல்லி முண்டை போய் லகுடு மாதிரி வராங்க. அப்போ நான் அப்பயே நினைச்ச சிரிக்கையில் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளைக்கு யாரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுவை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் மருகமலைகளை தாளம் செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரம் செஞ்சார். நன்றி அண்ணே. இந்த எனக்கு நேரம் ஏத்தாப்புல நிக்கிற பைக்குகளை தயவு செய்து கொஞ்சம் ஓரமா இருப்பாருங்க. இன்னுமே கூட்டம் வந்து பொம்பளையால கட்டி பிடிக்கிற சீனுக்கிட்டே ஆள் வந்து நெருங்கிடுவாங்க. தயவு செய்து இந்த பைக் நெருக்கிக்கிட்டு வந்துடும். லேடிஸ்னாலே நிறைய ஆள் வேனை விட்டு நிறைய ஆள் சாக போறாங்க. இந்த பைக்கானிக்கு தயவு செய்து கொஞ்சம் ஓரமா பைக் எடுத்து வைங்க. ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குமிஞ்சு நிறைய ஆளுக்கு நாடகம் எந்த ஏரியாவில் நடக்குன்னே தெரியல, ரூட்டு தெரியாம அன்னைக்கு ஒரு ஆள் மேப்பு போட்டு வேலைக்கு தூர்ல போய் நிற்கிறேன். ஏன் மேப்பு சில மேப்பு அப்படித்தான் காமிக்குது. அதனால ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சகோதரி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளி அமைப்பு செல்வா ஆடியோஸ் உரிமை செல்வா வரம மங்களம் அன்பு உறவுகளே போன ஒரு நல்ல செஞ்சு அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் ஆர்ந்து நன்றி. ஏன்னா இது மாதிரி பொட்டல்ல ஆப்ரேட் பண்றே ரொம்ப சிரமம். நம்ம சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் செல்வா ஒளிபெருக்கி அன்புலங்கள் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்கள் நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற எனது பாசமிகு அன்புண்ணன் அன்பு மாமா ஆந்தோடி இளையராஜா கிராமிய பல்சுவை நிகழ்ச்சியிலே பல்சுவை கலைஞராக நடிக்கக்கூடிய எனது பாசமிகு அன்புண்ணன் விஜய் முருகன் அன்பண்ணன் சார்பாக எனக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தினார்கள். இந்த நாடகத்தை காண வருகின்ற விஜய் முருகன் அன்பண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணன் வருக என வரவேற்றுக் கொண்டு மற்றும் நான் எங்கு சென்றாலும் நமது தேவோட்ட கண்ணங்குடி கரூர் ஏம்பல் நான் எங்கு சென்றாலும் எனது நாடகத்தை காண
வந்து முதல்ல நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு எங்கே சென்றாலும் எனக்கு அன்பளிப்பு தரக்கூடிய எனது பாசமிகு அன்பண்ணன் நாடக ரசிகர். அவர் தேவோட்டை நகராட்சியிலே பணிபுரிந்தாலும் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டம் தவளி மண்டபம் கிராமம் தேவகோட்டை நகராட்சியில் பணிபுரியும் அன்னை ராமலிங்கம் அவர்கள் சார்பாக எனக்கு எங்கே சென்றாலும் சரி, நான் அந்த ஏரியாவில் எங்கே நான் என் நோட்டீஸ் எங்கே செஞ்சாலும் வந்துடுவார். எனக்கு வந்து எனக்கு அன்பளிப்பு அளிக்கக்கூடிய எனது பாசமிகு அன்பண்ணன் ராமலிங்கம் அன்பண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்னை பாடல் கேட்காரு. வெள்ளக்கார வேலாகி புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு, நானே இந்த புஞ்சைக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் படுற வாடு எனக்கு தெரியும். வெள்ளக்கார வேலாகி பாடல் இப்போ கேட்டிருக்காங்க. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தவிர சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. வீட்டில் சாப்பாடு மாதிரியே அந்த ஹோட்டலில் கொண்டு போய் சுப்புலட்சுமி தானே அண்ணே, சுப்புலட்சுமி மரமுகத்தில் எஸ்கேடி லாரி சர்வீஸ் அன்பு அண்ணார் அவர்கள் மாமியா வீட்டில் பீ பேண்ட சூர்யா அவர்களுக்கு ரூபாய் 200, கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ரூபாய் 200 இனிமே நான் போய் நாளைக்கு ஏன் மாமியா வீட்டில் பீ வேணும்டா 100 ரூபா கொடுறாங்க. எங்க 2 பேருக்கும் இந்த 100 ரூபா கொடுங்க. நீங்க நாளிலிருந்து மாமியா வீட்டில் பீ வேலை அன்பளிப்பு கொடுப்பாங்க. தம்பி எனக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கும் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புலகள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு மரமங்கலத்தில் சுப்புலட்சுமி ஹோட்டலில் வீட்டு சாப்பாடு மாதிரி உண்மையில் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி என்ன நிறைய ஹோட்டலில் மதியமே வடித்து தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே ரொம்ப பத்தால சாப்பிடவோ இன்னும் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து அந்த மரமங்கலத்தில் சுப்புலட்சுமி ஹோட்டலில் சொல்லியிருந்தாங்க. அந்த சுப்புலட்சுமி ஹோட்டலை அணுகவும் கல்யாணம் காது குத்து சடங்கு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு செய்து தருவார்கள். சுப்புலட்சுமி உணவகம் அன்புலகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் புதுகையைச் சேர்ந்த ஜெயவரையா ஜெயப்பிரியா அருமையான பேசுறா. ஐயோ குதிரை மாறிலா ஜெயப்பிரியா அவர்கள் வருகை மடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுண்ட கஞ்சி சோறுடா குடும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ணத்தில பாரடா கருவாடுடா பாலமீன் காலுடா வர்ணத்தில பாரடா சழுமையா சழுமையா ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புலகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்தினர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் மிருகமடைகளை பவனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆகியோர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே கூட கைதட்டி அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை பிடிஏ கௌரவ சேர்த்து கொண்டிருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன் பேஸ்புக் ஐடி கோமாளி ரசிகன். நாங்கள் எந்த ஊர் நாடகம் என்ன மாவட்டம் என்ன தாலுகா எங்கே நாடகத்துக்கு போகிறோம்னு டெய்லி ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடும். கோமாளி ரசிகன் அந்த யூடியூப் சேனல் அண்ணே கனி அவர்களுக்கும் மற்றும் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அண்ணே கனி அவர்களுக்கும் அண்ணே வைகை மீடியா நாடக நண்பர்கள் தானே நாடக நண்பர்கள் யூடியூப் சேனல் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கின்ற இப்படிக்கு பழுவூர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் நாடக அமைப்பு சீரியூர் முனிய தேவன் ராஜ நடிகர் அன்பனார் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும்
குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அண்ணன் முனிய தேவன் அண்ணன் தொடர்பு கொள்ளுங்க, அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அமைத்து தருவார் அண்ணன் நாடக அமைப்பாளர் முனிய தேவன் அவருக்கு சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்னைய உள்ள போயிட்டு பொம்பளை சொல்லுவோம். சரியா 12:30 வள்ளி வந்துருவாங்க, 1:30 1:45 நாரதர் வந்துருவாரு, 3:30 முருகன் வந்துருவாரு, 5:30 வண்டியில சாமான்களை ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். இந்த விவரத்தை சொல்றேன். அப்புறம் யார் நடத்திக்கிட்டு இருக்கையில உள்ள போயிட்டு யாரு அவங்கள வருது, இவர் எப்ப வருவார்னு நமக்கே தெரியும், திடீர்னு வருவார் போவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியா 12:25 மழை வரும், லேச தூரல் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கின்றோம். ரசிகர்களுக்காக அண்ணே பாலாண்ணே ஆட்டோ ஓட்டுநர், நிறைய ரசிகர்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், நிறைய ரசிகர் எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே இந்த ரசிகர்கள், இந்த இளைஞர்கள், அத்தனை அன்பு சொந்தங்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தோழ அந்த ரசிகர் விருப்பத்திற்காக அண்ணே ராமலிங்க அண்ணே விருப்பத்திற்காக வெள்ளக்கார வேலாய் ஹலோ ஹலோ அடி வெள்ளக்கார வேலாய் நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாய் நீ கொள்ளக்காரியானாயே, எதவத்திய நீ தோலத்த உள்ளிருக்கும் இதயத்தை தேடி போட்ட விழிகள் ஐயோ அது உருவி வாயுவே மொழி என்ன சாட்டையோ தலமுட அடி வெள்ளக்கார வேலாகி நீ கொள்ளக்காரியானாகி, அடி வெள்ளக்கார வேலாகி நீ கொள்ளக்காரியானாகி. வந்தது வராம ஒரு பிரச்சனை. வாங்க வாங்க இந்த உட்காருங்க வாங்க. இங்க இடம் இருக்குங்க வாங்க. ஏன் நாரதோ சண்டை போடாது.
பேசாதீங்க, நம்ம ஊரு நம்ம திருவிழா. ரெண்டு பேரும் பேசலாமா? அப்படி எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா தான், நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கம். யாரு பாதுகாக்கணும்? யாரு என்னமோ சொல்றீங்க, எனக்கு விளங்க மாட்டேங்குது. சும்மாவே காது கேட்காது. இது அங்க உட்காந்து சொன்ன வீடியோ எடுக்கும் மண்மண்ணா 3 அண்ணாவுக்கும் முத வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லணும்னு சொன்னீங்களா? ஏங்க பேசிட்டு வாசிக்கிறேன், புரிய மாட்டேங்குது. கேளுங்களேன். அமைதி அமைதி. அந்த பிள்ளைகிட்ட என்ன இருக்கு மூஞ்சில? அதே குருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறியே. இங்க நான் பாத்துக்கிறேன்ல, என்ன பிரச்சனை? நல்லா ஆடணும், நல்லா பாடணும், அவ்வளவுதானே. இல்ல வணக்கம் அவருக்கு வைக்கலன்னு அவர் சொல்றாரு. நான் வந்தனே முதல் உங்க எல்லாருக்கும் தான் வணக்கம் சொன்னேன். நீங்க நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். அதான் உண்மை. சரி ஆரம்பிச்சிடுமா? கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே கண்ணத்தை பறிக்க வீடு கண்ணு நேரத்திலே காதல் கொண்டது. நடைய ஓட்டிக்கிட்டே இருக்கணுமா? அதாவது நம்ம பேசுறது வெளில கேட்க கூடாது. ஆண்டவர் குறிப்பு அன்பு உள்ளங்கள் இங்கு ஆண்டோடு வாசிக்கும் சூர்யா அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அண்ணே அந்த முன்னாடி நிக்கிற ஐஸ் வண்டி பைக்கு தயவு செய்து கொஞ்சம் எடுங்கண்ணே. பின்னாடி அங்கிட்டு மறைக்குதான்
இளைஞர் மன்ற சார்பாக அந்த ஐஸ் வண்டியெல்லாம் எடுக்க சொல்றாங்க. ஆமா, எடுத்துருங்க. இல்லைன்னே இளைஞர்களே வருவாங்க. தயவு செய்து அந்த ஐஸ் வண்டியெல்லாம் எடுங்க. அப்படி அங்கிட்ட விற்க முடியலைன்னா மேடைக்கு கொண்டு வந்துருங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க நல்லபடியாக லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. தாக்கல் வர மாதிரி மாற்றி விடுவோமா? அண்ணாணி அண்ணாணி இதெல்லானே தாமரப்பூ மாமா தன்னாரும் அவரும் மறந்துட்டாரு. காதல் வைபோகமே
ஒத்த கல்லு மூக்கத்தியா நீங்க பாருங்க என் கால தவறுதலா ஒத்த கல்லு சோப்புல பியா என்னடா சொன்னேன் சோத்துல போய் அந்த கையை எப்படி வச்சு சொல்றேன் மேடைக்கு வராங்க மேடையில கிடக்கிறத பொறுக்கிறாங்க என்ன நடக்குது இழந்த பால போட்டாண்டா ஏறி